இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். என்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க நான்வெஜ் கிரேவி பண்ணுங்க, நான்வெஜ்ல ஏதாவது செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கும் பொருத்தமா இருக்கும். நான்வெஜ் செய்யலை நான், ஆனால் முட்டை முருங்கைக்காய் குழம்புன்னு எடுத்துக்கலாம், முட்டை முருங்கைக்காய் கிரேவின்னு எடுத்துக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 4 முட்டை வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் 2 எடுத்திருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சுருக்கேன், மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளி பார்த்தீங்கன்னா 2 நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்தது தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். அடுத்தது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. 15 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்தது பூண்டு பல் 6 இல்லாட்டி 7 எடுத்துக்கோங்க, பூண்டு பல். அப்புறம் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலைகள் அரிஞ்சு வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் போல், கறிவேப்பிலை இலைகள் ஒரு 15, உப்பு தேவையான அளவு, அப்புறம் தண்ணிங்க, எண்ணெய். இப்போது முட்டை முருங்கைக்காய் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் போட போகிறேன், அது கொஞ்சம் சுவை கூடுதல் கொடுக்கும் அதுக்காக. சரிங்க, இப்போ எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போது இந்த பூண்டு பற்களையும் இந்த இஞ்சியையும் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாங்க, மொதல் ஸ்டெப் என்னென்னா நம்ம பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க, அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலாங்க, இந்த பூண்டு பல் இருக்கு இல்லையா, இது மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த இஞ்சியும் வந்து 1க்கு 2 நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதை வந்து நான் சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து நான் அரைச்சது 1க்கு 2 அரைச்சி வச்சிருக்கேன். இது அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்பு வந்து சூடாயிடுச்சு. இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாங்க அந்த எண்ணெய். ஊற்றிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாங்க. தாளிக்கிறதுக்கு ஒன்றும் போடாமல் இந்த சின்ன வெங்காயம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் தான் போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். சின்ன வெங்காயமும் போடலாம், நம்ம பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாங்க பொடி பொடியாக நறுக்கிட்டு. சின்ன வெங்காயம் போட்டு இந்த பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நம்ம போட்டோம் இல்லையா, அது டிரான்ஸ்லூஷன் கலரில், அதாவது பிங்கிஷாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் காய்கறியில் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா குழையணுங்க. இப்போ இந்த தக்காளி அது பாட்டுக்கு குழஞ்சிட்டு இருக்கும், வெந்துட்டு இருக்கோங்க. நம்ம அது வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் வந்து இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாங்க. அப்புறம் சோம்பு இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் தூளும் போட்டுக்கலாங்க. அப்புறம் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். நீங்க கேட்பீங்க, என்ன மேடம் இது எல்லாமே ஒன்னா போடுறீங்க, எல்லாமே தூளா நீங்க சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. இது என்னன்னா, கிராமத்துல என் வீட்டுக்காரோட அம்மா, அதாவது என் மாமியார் வந்து செய்யறத நான் கண்ணால பாத்திருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, மிக்சியில அரைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒன்னாவே போட்டு அம்மியில அரைப்பாங்க. கூடுதல் சுவை தருங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்டு அரைச்சோம்ல, எல்லாத்தையும் ஒன்னா சாந்து போட்டு அரைச்சோம், ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி அரைச்சோம்னா இன்னும் கூடுதல் மனம் கிடைக்குங்க. எப்பவுமே நல்லா இப்படிதான் இருக்கும். அவங்க அம்மியில அரைப்பாங்க, நல்லா கெட்டி சாந்து எடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுல பாப்போங்க, இதுல தக்காளி எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்க, தக்காளி வந்து நல்லா குழஞ்சிக்கிட்டே வருது. குழஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இந்த சாந்தை வந்து அதில் போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம், ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருங்க.
சாந்துக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும்ல, அது போகணும்ல. நல்லா கொஞ்சம் சுருட்டிட்டு வரணும் இந்த இது மசாலா போட்டது. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த கொத்தமல்லி இலை அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டோம்ல, அதை போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஓரளவுக்கு நல்லா சுருட்டிக்கிட்டு வருது. நம்ம போட்டதை விட கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டு வருது இல்லையா, சுருட்டிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த முட்டையை போட்டுக்கலாங்க. முட்டையை போட்டுட்டு அடுத்தது இந்த முருங்கைக்காய் வேக வச்சிருக்கோம். அப்புறம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு கட்டாயம் போட்டு ஆகணுமா மேடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். இப்போ என்னன்னா, நான் முட்டை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இல்லையா, உருளைக்கிழங்கு வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். இதுல நான் இப்போ வந்து முட்டை, முருங்கைக்காய் போட்டிருக்கேன்ல, அது போட்டு சிக்கனோ மட்டனோ ப்ரானோ இல்லை நீங்கள் வந்து வேற என்ன இருக்கு நான்வெஜ்ல என்ன சாப்பிடணும்னு இருப்பீங்களோ அது போடுறது உங்க ஆப்ஷன். அப்படி இல்லை முட்டை வேண்டாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் முருங்கைக்காய் போட்டு மட்டனோ சிக்கனோ சேர்த்து செய்யுங்க, ப்ரானோ சேர்த்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் அடிக்கடி சாப்பிட்டு சொல்லுவாருங்க. பாருங்க இப்படி இருக்குல்ல. இப்போ போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ வேணுங்கிற அளவுக்கு நமக்கு எந்த திக்னஸ் வேணும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதத்துலையும் ஊற்றி சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், தோசைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணுக்கும் ஏற்ற மாதிரி நடுவாந்திரமா ஒரு திக்னஸ் வைப்பாங்க. இல்லை சாதத்துக்கு மட்டும் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தளதளன்னு தண்ணி விடுவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மூணுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சியில் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்க இப்படி வந்துருச்சு இல்ல. அடுத்தது நம்ம இன்னும் சேர்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த இஞ்சி பூண்டு. இதுதான் நம்ம செய்யறதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் வித்தியாசங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்களா குறைன்னு அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா வெங்காயத்தை போட்டு வதக்கின பின்னாடி இஞ்சி பூண்டை போட்டு வதக்குவோம். ஆனால் அவங்க கிராமத்தில் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா இந்த இஞ்சி பூண்டை கடைசியில் போட்டுங்க தண்ணி ஊற்றி லிட்டை போட்டு மூடி வச்சிருவாங்க. அது ஒரு தனி மனமாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த மனமே. பாருங்க இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதை கழுவி இந்த மிக்ஸி கழுவி ஊற்றிட்டேங்க. பாருங்க ரொம்ப சரியான ஒரு திக்னஸ்ல இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணி இதை மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு போட்டோம்ல அதோட பச்சை வாசனையும் போகட்டும். சரியா? இதோ இப்போது நம்ம இதை மூடி வச்சோம் இல்லையா, அது திறந்து பார்க்கலாமா? பாருங்க வா தலக்கு புளக்குன்னு கொதிக்குது இல்லையா. கலந்து பார்க்கலாம். சரியா இருந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். அநேகமா இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இதாக வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம அதை மூடியை திறந்து வச்சிடணும். திறந்து வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் கொதிக்க விட்டுறணுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்குது. சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், தோசை கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்ற மாதிரி சரியா இருக்குங்க. இப்போ இதுல ஒரு சிலர் நினைப்பாங்க பட்டை கிராம்பு போடாம இவங்க செஞ்சிருக்காங்களே தாளிப்பு எதுவும் போடாமன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து அந்த பட்டை கிராம்பு முதல்லாம் போடாம இருந்தாங்க. இப்போ நிறைய இது வந்துருச்சு, எல்லாரும் தெரிஞ்சிருச்சு, அதனால போடுறாங்க. உங்களுக்கு வேண்டாம் தாளிக்கும் போது பட்டை கிராம்பு போட்டுக்கலாங்க, சேர்த்துக்கலாம். என்னங்க பாத்தீங்களா நீங்கெல்லாம் எவ்வளவு சுவையான ரொம்ப சுலபமான முட்டை முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், இங்க பாருங்க இந்த சாதத்துல கொஞ்சம் ஊத்த போறேன். இங்க பாருங்க பாக்குற உங்களுக்கே நல்லா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கும்ல. இப்போ காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கூடுதல் காரம் வேணும்னா நிறைய காரப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நான்வெஜ் செஞ்சு காமிங்கன்னு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நான்வெஜ் செய்யறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்து என்ன வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த பேசிக் கிரேவியை இந்த பேசிக் குழம்பு வச்சுட்டு என்ன வேணால் செஞ்சுக்கோங்க.
நானும் சாரும் சேர்ந்து தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அனிதா புஷ்பவனம் குப்புசாமின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.